நம்ம வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமே இருந்திருக்காது. எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சு, எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம தாண்டி, தடைகளை எல்லாம் நம்ம தாண்டி, எவ்வளோ நம்ம முடியாத ஒரு சூழ்நிலையில் வலியிலையும் வேதனையிலும் எத்தனையோ தோல்விகளை நம்ம சந்திச்சிருப்போம். இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் இப்போது முன்னேறக்கூடிய ஒரு நேரம் இது. முன்னேற்றமாக நம்ம வாழக்கூடிய ஒரு நேரம் இது. வெற்றி ரொம்ப தூரத்தில் இல்லை, கிட்ட வந்துடுச்சு. இன்னைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய சாதனை, நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு வெற்றி நமக்கு கிடைக்க போகுது. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் இன்றைக்கி தான் ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்க போகுது. நிச்சயமாக இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வசந்த காலம் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்க போகிற நேரத்தில் நம்ம மனசு தோண்டு போகக்கூடாது. மனசளவில் நம்ம வருத்தப்பட்டுக்கக்கூடாது. என்ன இது வாழ்க்கைன்னு இப்போ நம்ம உக்காந்துடக்கூடாது. இத்தனை நாள் நம்ம ஓடிட்டோம், இன்னை வரைக்குமே நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம் வெற்றிக்காக. இந்த வெற்றியை நம்ம இப்போ கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நம்ம சோர்வடைஞ்சிடக்கூடாது. மனம் நம்ம உடஞ்சிடக்கூடாது. எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து உயர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, இவ்வளோலாம் வந்துட்டாங்க, முன்னேற போகிறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கே நம்ம கெடுதல் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இந்த டைமில் நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, மனம் உடஞ்சிடக்கூடாது. எவ்வளோ பார்த்துட்டோம், எத்தனையோ பார்த்துட்டோம், எத்தனை பேரை நம்ம சந்திச்சிருப்போம், எவ்வளோ கஷ்டத்தை நம்ம சந்திச்சிருப்போம். இப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம் இல்லையா? இப்போ தான் நம்ம மன உறுதியோடு இருக்கணும், ரொம்ப வலிமையான மனசோடு நம்ம இருக்கணும், முருகனை நம்பி இருக்கணும். நிச்சயமாக நம்மளை ஜெயிக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் வந்துடுச்சு. நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் மன மகிழ்ச்சியாகவே இருப்போமே. புன்னகை நிறைஞ்ச முகத்தோடு நம்ம முருகனை நம்பி, முருகனை வணங்கி நம்ம இன்றைக்கி என்ன வாழ்க்கையை அதை நம்ம தொடங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.